இப்பதான் நியூ மேரிட் கப்பிள்ஸ் அவங்களுக்கு இப்பயே சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்துட்டு இருக்கு. மேம் போய் அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேளு. ஒன்னே ஒண்ணு பண்ண சொல்லுங்க. இப்ப சண்டை போடுறாருல, பொண்டாட்டி முந்தானி புடிச்சிட்டு மாலா மாலா மாலான்னு போக சொல்லுங்க. மாலா மாலான்னு பண்ண வைக்கிறதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா அது ஒண்ணுமே கிடையாது. இப்போ என்னோட ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தெரியாது. ஆனா இந்த மாலா மாலானால இப்பவும் நான் எல்லாருக்கும் தெரியுறேன். வடிவேல் சார் இடுப்புல கட்டுப்பட்டு இருப்பார்ல, அது பார்த்தாலே சிரிப்பு. ஐயோ அதெல்லாம் 10 டேக்கு. அப்படிங்களா? ஆமா, எல்லாம் பிரபு சார் சிரிச்சிருவாரு, விவேக் சிரிச்சிருவாரு. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேல 12ஆம் நம்பர்ல வை. எனக்கு அதுதான் விஜய் சார் வந்து எல்லாருக்கும் பட்டி தொட்டிலாம் ஃபேன்ஸ் வந்து அதிகப்படுத்துச்சு நான் நம்புறேன். இப்போ அவர் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அவரோட வளர்ச்சியை ஒரு ஆர்டிஸ்டா இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ ஐயோ பண்ணிட்டேன் நடிச்சுட்டு அந்த மாதிரிதான். மூவிகள் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட், நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடித்த ஒரு நடிகை தாரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். ஹாய் ஜித்து ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த சாரி. ஐயோ அப்படியா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். உங்களோட பேசணும், இன்டர்வியூ பண்ணுன்ற போது நிறைய விஷயங்கள் நான் வந்து ரிசர்ச் பண்ணேன், ஒவ்வொன்றா கேட்கணும்னு இருக்கேன். முதல்ல பிளேயர் சொல்லி மாதிரி உங்களோட லைஃப்ல இருக்க பிளேயர் சொல்லி வச்சு நம்ம கேட்கலாம் அப்படின்றதான். 15 ஒரு ஏஜ்லயே நீங்க வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல நினைச்சு பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் டேக், அந்த ஃபர்ஸ்ட் டே, அந்த மூமெண்ட் ஷேர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் டேக் வந்து என்ன எடுத்தாங்கன்றது எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலா. இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன எடுத்தாங்கன்னு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டே பாலச்சந்தர் சார், கமல் சார் எல்லாரும் போது ஒரு பயங்கர நர்வஸ். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்லாம் புதுசு. அப்பதான் கேட்குறோம் நம்ம ஃபர்ஸ்ட், இப்போ சினிமா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறது வந்து அப்பதானே நமக்கு தெரியும். ஏன்னா நான் ஊர்ல இருந்து வந்து எனக்கு சினிமாக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன், அதுவும் எனக்கு பிடிச்ச கமல் சாரு, ஜெமினி சார் எல்லாரும் இருக்காங்கன்னு போது ஒரு நர்வஸோட அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டுங்கிறது வந்து மறக்க முடியாத ஒரு இதுதான். ஷாட் முடிச்சிட்டீங்க, வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் கேட்டிருப்பாங்க எப்படி பண்ணுங்கன்னு. உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்தது, அப்பாடா முடிச்சோம், அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? அது வந்து எப்படின்னா அப்பாடா கிடையாது, ஐயோ பண்ணிட்டேன் நடிச்சுட்டு அந்த மாதிரி தான். வீட்டுக்கு போயிட்டு தாத்தா நான் வந்து கமல் சாரோட பண்ணிட்டேன், பாட்டி நான் வந்து ஜெமினி சாரோட பண்ணிட்டேன். ஏன்னா தாத்தா பாட்டிக்குலாம் ஜெமினி கணேசன் சார் அவங்கலாம் அப்ப அவங்க ஹீரோ இல்லையா, அவங்க கனவு ஹீரோவா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயங்கர எந்தோட தான் சொன்னேன். அப்பாடா எல்லாம் கிடையாது, அவங்களே அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஹாப்பியா இருந்தது. ஆமா, ஏன்னா எங்க தாத்தா பாட்டிக்கு நான் சினி ஃபீல்ட்ல வந்தது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரால் தான், எங்க தாத்தாவால தான் நான் வந்ததே. எனக்கு பர்சனலா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்றது நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, உங்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா சீரியல்ல அப்படியே மாறி எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு கேரக்டரா ஆன்டகனிஸ்டா நம்ம ப்ளே பண்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். உங்களுக்கு அது எவ்வளவு சேலஞ்சா இருந்தது? ஆக்சுவலா நான் வந்து அப்ப ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கும்போது நெகட்டிவ் கேரக்டர்ஸ் 1-2 சீரியல்ல பண்ணேன். அப்ப ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கும்போது, அது பிஃபோர் மேரேஜ். அப்போ அவ்வளவு தெரியல, ஏன்னா யூத்துங்கிறதுனால அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. இப்ப நான் வந்து கம்பேக் கொடுத்து நான் பண்ணதுக்கு அப்புறம் தாலாட்ல வந்து சிவகாமியா பண்ணேன். அதுல பாத்தீங்கன்னா பயங்கரமான வில்லி கேரக்டர், வீட்டுல இருந்துகிட்டே புள்ளைகிட்டே நடிக்கிற கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து அந்த கும்னாஞ்சாவடி கோவில் கிட்ட வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ ரோட்ல கோவில் வாசல்ல நடக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு, அந்த ஏரியா பக்கம் போயிடாதீங்க, உங்களை கம்பளே அடிச்சு கொன்னுடுவாங்க அப்படின்னாங்க. திடீர்னு ஒண்ணுமே புரியல, என்னடா இவர் இப்படி சொல்றாருன்னு. அப்புறம் தான் தெரியுது இந்த சிவகாமியோட கேரக்டர் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருந்து இது பண்ணேன், இனிமே நெகட்டிவ் கேரக்டர்ஸே பண்ணக்கூடாதுராப்பா அப்படின்ட்டு. நீங்க தாலாட்டு பத்தி சொன்னனால நான் அந்த மெமரி ஞாபகப்படுத்துறேன். நான் முன்னாடி பிடிக்குன்னு சொன்னலாமா உங்களை? ஆமா, நான் தாலாட்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா அதுல ஒர்க் பண்ணேன், ஞாபகம் இருக்கு. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ற லாஸ்ட் டே வந்து உங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கினா, மேம் இதுக்கப்புறம் நான் ஆக்டிங் பண்ண போறேன், ஆங்கர் பண்ண போறேன்றப்போ நீங்க பிளஸ் பண்ணி அனுப்புனீங்க. ஓகே, ஆனா இந்த நாள் அப்படின்னு எதிர்பார்க்கல, உங்களையே நான் இன்டர்வியூ பண்றேன். எல்லாமே இறைவனோட கருணை. கண்டிப்பா இன்னும் நீங்க மேல வரணும்னு நான் உங்களை பிளஸ் பண்றேன், கடவுளை வேண்டிக்கிறேன்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க வாய் முத்தம் பழிக்கணுமா? Thank you. பழித்தது இன்னும் பழிக்கணுமா? தேங்க்யூ. ஓகே. அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் டேவே ஒரு கமல் சார்ன்ற ஒரு லெஜெண்ட், அவரோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லவே வேணாம். அவரோட பண்ணும்போது ஒரு நர்வஸ் இருக்கும். பட் அவர்கிட்ட இருந்து நீங்க எடுத்திருப்பீங்களா, ஓ இது நல்லா பண்றாருன்னு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அவர்கிட்ட? அது ஓ இது நல்லா பண்றாருன்றதெல்லாம் கிடையாது. ஆதான் எல்லா இதான் அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம வாயை பொழந்துட்டு இருப்போம். அப்ப வந்து பாலச்சந்தர் சார் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஷார்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு திட்டுவாரு. அப்பதான் அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து நம்மளோட கேரக்டர் அந்த சீனை வந்து, ஏன்னா நம்ம வியந்து வியந்து பார்த்தவங்க இல்லையா, அப்ப நம்ம அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லும் போது இன்னமும் வியப்புல நம்ம மூழ்கி போயிடுறோம்ல, அதுதான். ஓகே. இப்போ நான் உங்களை இன்டர்வியூ பண்றேன்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன் மேம். அவங்க ஃப்ரெண்டு அவங்க இப்பதான் நியூ மேரிட் கப்பிள்ஸ், அவங்களுக்கு இப்பயே சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்துட்டு இருக்கு. மேம் போய் அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேளு. ஒன்னே ஒண்ணு பண்ண சொல்லுங்க, இப்ப சண்டை போடுறாருல, பொண்டாட்டி முந்தானே புடிச்சிட்டு மாலா மாலா மாலான்னு போக சொல்லுங்க. அது பண்ணிட்டாலே அந்த அம்மா இதாயிடுவாங்கல்ல. அப்படி மாலா மாலான்னு பண்ண வைக்கிறதுக்கே ஏதோ ட்ரீட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா அது ஒண்ணுமே கிடையாது, ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் இல்ல, சும்மா காதுல அவ்வளவுதான். அப்படி ஒண்ணு மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமா, ஆனா ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம அந்த சீன் பண்ணிட்டோம் மேம். ஆனா பாருங்க கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷம் கழிச்சு பேசிட்டே இருக்கோம். நினைச்சே பாக்கல. சொல்லியிருந்தாரு மாலா ஃபேனை பண்ணிட்டு எரிதிடி மாலா ஃபேனை போடு அப்படின்னு. உங்களோட கேரக்டர் ஏன்னா ஒண்ணு பண்ணாலும் அந்த கேரக்டர் லைஃப் லாங் இருக்கணும், பேசப்படணும்னு சொல்லுவாங்க. உங்களை நினைச்சுமே அந்த கேரக்டர் வரும். எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன் தெரியுமா, அது ரொம்ப நான் ஹாப்பியா, அது காரணம் என்ன தெரியுமா, இப்போ என்னோட ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தெரியாது. என்னோட ஏஜ் கேட்டகரியில இருக்கிற ஆர்டிஸ்ட மோஸ்ட்லி கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இந்த மாலா மாலானால இப்பவும் நான் எல்லாருக்கும் தெரியுறேன். மீம் மெட்டீரியல் ஆயிட்டீங்க. ஆமா, அதனால வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ரோட்ல போனேன்னா ஏய் மாலா மாலாடா அப்படின்றாங்க பசங்க, பொண்ணுங்கவும் ஏய் யார் தெரியுதா மாலா மாலா அப்படின்றாங்க. சோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினைச்சு பாக்கல இந்த அளவுக்கு ஆகும்னு. கண்டிப்பா வெட்டிங்ஸ் எல்லாம் போனா அதுல ஃபிளெக்ஸே போட்டுறாங்க, ஹஸ்பண்ட் வைஃப் இப்படி இருக்கணும். மாலா மாலா என்ன ஹாப்பி மாலா மாலா ஹனிமூன்ரா மச்சி, அப்புறம் வந்து ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிக்கு மாலா மாலா கேக், அது மாதிரி எல்லாம் பண்றாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். கண்டிப்பா 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 ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு இதுவே ஒரு பாசிட்டிவ் நம்ம எடுத்தாலும் இந்த பக்கம் வந்து யோசிச்சு பார்ப்போமே, நீங்க எவ்வளவோ கேரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருப்பீங்க, இதெல்லாம் நல்லா வரணும்னு நினைச்சா நம்ம பண்ணுவோம். ஆனா அதெல்லாம் விட எப்ப பார்த்தாலும் இந்த மாலாலே இருக்காங்களே அப்படின்னு மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அப்படி இல்ல. இப்போ அதாவது இப்ப உன்னால் முடியும் தம்பியில கமல் தங்கச்சி ரோல் அது யாராலும் மறக்க முடியாது இல்லையா, அதுவும் எனக்கு ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. அதே மாதிரி இது ஒரு மைல் ஸ்டோன். இது இந்த மாதிரி ஆகுன்றது, இப்ப சீரியஸான சீன் நான் நிறைய பண்ணியிருந்தாலும் சீரியஸா எடுத்து மீம்ஸ் போட முடியாது இல்ல, காமெடியா இருந்தா தானே மீம்ஸ் போட முடியும். சோ அந்த வகையில இது வந்து ஹிட் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மத்தபடி வேற எல்லா சீனும் அந்தந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிருக்கேன். ஓகே. எனக்கு அந்த மாலா மாலா அது ரொம்ப பிடிக்கிறதாண்டி இன்னொன்னு இருக்கு மேம், நீங்க தூங்குவீங்க பழைய சொத்து திங்க. நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது தூங்கினாலும் அதுதான் சொல்லி இது பண்றது. அந்த சீக்வன்ஸ்ல போடும்போது அவர் உண்மையா அடிச்சிட்டாராமா? ஆமாமா. அப்புறம் அந்த கொரட்டெல்லாம் நானா பண்ணேன், சும்மா அந்த அதெல்லாம் வந்து வடிவேல் சாரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு எனர்ஜி பத்தி சொல்லலாமா? அவர் வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர், அவரு நல்ல டைப்பு. நல்லா என்ன சொல்றது வந்து ஒவ்வொரு சீனுமே எப்படி நல்லா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர்மெண்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பேசிப்போம். அவங்க வந்து இப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சீனை சொல்லிடுவாங்க, இப்ப நம்ம வந்து இந்த சீனை இன்னும் கொஞ்சம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பேசுவோம். இப்ப விவேக் சாரு, ராதிகா சௌத்ரி, நானு, எல்லாரும் இருக்கிற சீனா இருந்தாலும் அதுவும் ஒரு தடவைக்கு 2 தடவை, பிரபு சாரு, டெல்லி கணேஷ் சார், எல்லாருமே அந்த படமுமே எல்லாமே லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே. எக்ஸாக்ட்லி. இந்த தனித்தனி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் 2 பேர் அவங்களோட இருக்கிறதோட இந்த ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அது வந்து குஷி. அது ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா அது பயங்கர எந்துவா இருக்கும், பயங்கர கலகலகலன்னு ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க, டைம் போறது தெரியாது, சீன் நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மிடில் கிளாஸ் மாதவன்ல ஒரு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல இந்த விஷயம் எனக்கு மறக்க முடியாது, வெளியே ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி? ஆமா கண்டிப்பா. ஏன்னா இவரு பிரபு சார் என்ன பண்ணுவாரு, எப்படியாவது அவர் ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு இவர் வந்து எங்களெல்லாம் வெளியே துரத்தி விடுறதுக்காக போயிட்டு கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணுவாரு இல்லையா. முதல்ல சரி ஐயோ கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு நாங்க போலாம் அப்படின்னு போறதுக்குள்ள அப்புறம் அடுத்து அவங்க வருவாங்க வெளியில, அதுக்குள்ள போயிட்டு தம்பியோ இல்ல யாரோ தெரியல போயிட்டு ஆன் பண்ணி விட்டுருவாங்க.
ஆன் பண்ணி விட்டோன்னே கரண்ட் வந்துருச்சுன்னு திருப்பி எல்லாரும் உள்ள வந்துருவோம். அப்ப அவரு ஐயோ போச்சுடா அப்படின்ட்டு பார்த்தா அதுவுமே ஆலாட்டு சீன் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நிறைய சீன். அப்புறம் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் இங்க இருந்து பேசுவாங்க எல்லாரும், இவ இப்படியே இருந்தா அவையார் மாதிரி ஆயிட வேண்டியதானோன்னா அந்த அவையார் இமேஜினேஷன் அது நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ வந்து மேம் நான் சீரியஸான சீக்வன்ஸ் கூட நம்ம சமாளிச்சிடலாம். இந்த காமெடியா இருக்கிற விஷயம் வந்து யாராவது ஒருத்தர் பண்றது பார்த்து நமக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம். ஐயோ கண்ட்ரோலே பண்ண மாட்டோம். எல்லாரும் சிரிச்சு கொல்லுன்னு சிரிச்சுட்டே இருப்போம். கண்டிப்பா இந்த மாதிரி காமெடி சீன்ஸ்ல எப்படியும் ஒரு 5 டேக் 6 டேக் போயிடும். அப்புறமா தான் அப்படின்னு உடனே சிரிப்பாங்க. இந்த பக்கம் அப்படின்வாங்க. கடைசியில பார்த்தா எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வடிவேல் சார் இடுப்புல கட்டுப்பட்டு இருப்பார்ல, அது பார்த்தாலே சிரிப்பு. ஐயோ அதெல்லாம் 10 டேக்கு. அப்படிங்களா? ஆமா, எல்லாம் பிரபு சார் சிரிச்சிருவாரு, விவேக் சிரிச்சிருவாரு, எல்லாரும் வந்து ரேவதிமா நானு எல்லாரும் மாறி மாறி பயங்கர இருக்கு. ஓகே மேம். இப்போ ரஜினி, கமல் இந்த மாதிரி கம்பாரிசன் இருந்துகிட்டே இருக்கும் ரசிகர் மத்தியில், ஆர்டிஸ்ட் மத்தியில் இல்ல. ஆனா விவேக் சாரும் வடிவேல் சாரும் இணைஞ்சு அந்த இடத்துல இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருமே ஹியூமர் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்க ஒற்றுமையா இந்த விஷயம் நல்லா இருக்குல்ல, எனர்ஜிட்டிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது பாத்தீங்களாமா? அதாவது அவங்க 2 பேரோட வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து செய்கையில, வடிவேல் சார் வந்து செய்கையில பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி பண்ணுவாரு. அவர் எப்படின்னா டயலாக்ல பண்ணுவாரு. விவேக் சார் வந்து டயலாக்ல எப்பயுமே விவேக் சார் வந்து அவரோட டயலாக்ஸ் காமெடியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாரு. அவரோட வே ஆஃப் பிரசன்டேஷன் அந்த மாதிரி. இவரோட வே ஆஃப் பிரசன்டேஷன் பாடி லாங்குவேஜ்லயே சிரிக்க வைப்பாரு. சோ 2 வகையான ரசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். சூப்பர். இத்தனை வருஷத்துல இப்போ நீங்க சினிமால பாக்கும்போது இந்த மனிதர் ரொம்ப பியூரா இருந்தார்ல, இவரோட நினைவுகள் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா மேம்? எனக்கு வந்து டைரக்டர் எல் ராஜா சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. சங்கர் குரு படம் எடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து அவரோட டைரக்ஷன்ல நான் படம் பண்ணல, ஆனா வந்து சீரியல் பண்ணேன். ஓகே ஓகே. சீரியல் பண்ணேன். வாழ்க்கை, அப்புறம் வந்து நிறைய சீரியல் 7th சேனல்னு சொல்லிட்டு 7th சேனல் நாராயணன் சார்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கம்பெனி நேம் 7th சேனல். அவங்களோட இதுல நிறைய சீரியல் பண்ணேன். அந்த சீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல் ராஜா சார் தான் டைரக்ட் பண்ணாரு. நான் வந்து என்னோட நடிப்பை கொஞ்சம் இன்னும் மெருகேத்துறதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். இந்த நேரத்துல இந்த ரியாக்ஷன் கொடுத்தா நல்லா இருக்குமா, இந்த இது இப்படி பண்ணி பாருங்க அப்படின்வாரு. அப்ப அதை நம்ம முயற்சி பண்ணும்போது உண்மையான அந்த ஒரு இது அப்பதான் கிடைக்கும், அந்த ரிசல்ட். சோ அது மூலமா நான் என்ன மெருகேத்திக்கிறதுக்கு எனக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு இதா இருந்தார். ரொம்ப தன்மையான மனுஷன், கோபமே பட மாட்டாரு. ஏதாவதுன்னா பரவாயில்லம்மா இப்ப என்ன, அப்புறம் பாத்துக்கலாம், இது பண்ணினா போச்சு அப்படின்னு. அப்ப நமக்கு அப்பாடி அப்படின்னு இருக்கும். ஏன்னா முக்காவாசி டென்ஷன் ஆகி திட்டாங்கன்னா நமக்கு நம்மளோட இதுவும் இதாயிடும். சோ அவர் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு எல் ராஜா சார் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வடிவேல் சார் பத்தி பேசும்போது பாசிட்டிவ் வந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு மத்த ஆர்டிஸ்ட்க்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாரு, அவரே தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, நிறைய டிஸ்டர்ப் பண்ணுவாரு, அந்த மாதிரி பேர்லாம் சில பேர் சொல்லி இன்டர்வியூல பாத்திருக்கேன். நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறது? அந்த மாதிரி அவர் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்ப நாங்க இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணோம், யாரோட ஸ்பேஸுமே அவர் எடுத்துக்கல. எல்லாருக்குமே அவங்களோட சுதந்திரத்தை அவர் கொடுத்தாரு. சோ எனக்கு தெரிஞ்சு யார் அந்த மாதிரி அவங்க அனுபவப்பட்டாங்கன்றது எனக்கு தெரியல. பட் எங்களோட படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே ஃப்ரீயா நடிச்சோம், நல்லா நடிச்சோம். எல்லாம் டயலாக் நீ இது சொல்றியா, நம்ம இது சொல்றோமா அப்படின்னு எல்லாருமே ஷேர் பண்ணி தான் பண்ணோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பரா. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பூவே உனக்காக, அதுல இருக்கிற சீக்வன்ஸும் வந்து பார்க்க நல்லா இருக்கும். இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா பூவே உனக்காக தான் விஜய் சார் வந்து எல்லாருக்கும் பட்டி தொட்டிலாம் ஃபேன்ஸ் வந்து அதிகப்படுத்துச்சு நான் நம்புறேன். இப்போ அவர் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அவரோட வளர்ச்சியை ஒரு ஆர்டிஸ்டா இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து அரசியல் பத்தி பேசுறதுக்கு எனக்கு அவ்வளவு பெரிய எனக்கு தகுதி கிடையாது. பட் இருந்தா கூட நான் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன் அப்படிங்கறத பத்தி நான் அதை வச்சு சொல்றேன். இப்போ விஜய் சார் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு டைரக்டரோட மகனா இருந்து ஒரு படியா ஏறி 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 எவ்வளவோ அவரும் வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதையெல்லாம் தாண்டி தான் வந்து அவரும் வந்து வளர்ந்து வந்திருக்காரு. இப்போ நம்ம அவரை வந்து அரசியல்ல வந்ததை எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சினிமா எம்ஜிஆர் சார் வந்து சினிமால இருந்து ஒரு முதலமைச்சரா இருந்து ஒரு நம்ம மக்கள் மத்தியில இன்னைக்கும் நீங்காத ஒரு இடம் பிடிச்சவர் அவர். அதுக்கப்புறம் நிறைய பேர் விஜயகாந்த் சார் கூட, ஆமா விஜயகாந்த் சார் எல்லாரும் இல்ல, விஜயகாந்த் சார் வந்து
அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியல, ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர முடியலங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ விஜய் சார் அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் நெருங்கிக்கிட்டு இருக்காரு. சோ அவரோட வளர்ச்சிங்கிறது பெரிய வளர்ச்சி. அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணாருன்னா அதோட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? கண்டிப்பாமா. இப்போ அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது அவர் அந்த நர்வஸ்ல இருந்தாரா? அடடா இந்த ஷாட் நல்லா பண்ணுமே இப்படி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருப்பாரு. நல்லா வரலன்னா இன்னும் டேக் போயிடலாம் அப்படி சொல்லுவாரு. ரொம்ப டென்ஷனாலாம் இருக்க மாட்டாரு, கூலா தான் இருப்பாரு. கூலா இருப்பாரு. ஆனா வந்து இந்த டேக் நல்லா வரல அப்படின்னு சொன்னா இன்னொரு டேக் போயிடலாம்ப்பா, அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி. உங்களுக்கு தளபதி அவர்கிட்ட இருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? குவைட்டா இருப்பாரு. இப்ப எல்லாரும் எப்படி பாக்குறாங்களோ அப்படியேதான் இருப்பாரு அவரு. ஜாஸ்தி பேச மாட்டாரு. காலையில நுழையும் போது குட் மார்னிங், குட் மார்னிங் சார் அப்படின்னா இது பண்ணுவாரு. சாப்பிட்டீங்களா அப்படி கேட்பாரு. கிளம்பும் போது பாய் அப்படின்னா பாய், அவ்வளவுதான். நாங்க ஜாஸ்தி சீன் பத்தி பேசிப்போம். இதுல இப்ப நீங்க இப்படி வாங்க இந்த இடத்துல அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட், ஆப்போசிட் ஆர்டிஸ்டோட அந்த கோஆர்டினேஷன் இருந்தாதான் அந்த சீனோட இது கரெக்டா இருக்கும். சோ அதெல்லாம் சொல்லுவாங்க. சோ மத்தபடி வந்து ஜாஸ்தி எதுவும் பேச மாட்டோம். உங்களுக்கு பார்த்த வரைக்கும் நான் கிட்ட இருந்து பார்த்திருக்கேன். ஸ்டண்டா இருக்கும்போது நீங்க யாருமே ஆஷா திட்ட மாட்டீங்க, பண்பா தான் பேசுவீங்க, எல்லாரும் இது பண்ணுவீங்க. இந்த இது எப்படி வருது? சின்ன வயசுல இருந்தே அந்த பண்பா இருக்கணும், நம்ம வந்து சிரிச்ச முகமா தான் இருக்கணும், யார்ட்டையும் ஆஷா இருக்க கூடாதுன்னு இருந்தீங்களா, இல்ல இடையில அந்த மாற்றமா? இல்ல, நான் இடையில எல்லாம் மாறல. ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். நான் என்னோட ஆரம்பத்துல இருந்து ஒரு கோட்பாடு என்னன்னா, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் எதிராளியும் நடந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப உறுதியா இருக்கிறவ. இப்ப நான் சிரிச்சு சந்தோஷமா ஒருத்தட்ட பேசினேன்னா அவங்களும் அதே மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. சோ அதனால ஆரம்பத்துல இருந்தே எல்லார்கிட்டயுமே நான் அப்படிதான் இருப்பேன். எனக்கு சிரிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அந்த மாதிரி ஒரு இது நடுவுல மாறுறதுங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. அப்படியே இருந்துட்டேன். இதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களோட வீடியோஸ்ல நீங்க இன்டர்வியூ கொடுத்திருப்பீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது நிஜத்திலும் நடிக்காத ஒரு நபர், யதார்த்தமான அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ்ல கேட்கும்போது, அப்ரிசியேஷன் கிடைக்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜனங்களோட கமெண்ட்ஸ்ங்கிறது உண்மையானதா இருக்கும். எப்பயுமே ஜனங்க வந்து கரெக்டான கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சும்மா அந்த மேல் இது சொல்லுவாங்கல்ல, வாட் டு சே தட், ஒரு அவங்கள வந்து தூக்கி வைக்கணும் அப்படிங்கிற அந்த இது இல்லாம கரெக்டான ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க மக்கள் வந்து. சோ அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து நான் ஒரு நல்ல கமெண்ட்ஸ் வாங்குறேன்னு சொன்னேன்னா நான் நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்படுறேன். சூப்பர் மேம். உங்க சாரி நல்லா இருக்குன்னு சொன்னல, அதுக்கு முன்னாடி ஒண்ணு என்னன்னா, நீங்க ஒரு வீடியோ ஒன்னு கொடுத்திருந்தீங்க, இவ்வளவு சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த சாரி இது பாத்தீங்களா? ஓகே. அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த அம்மா சம்பாதிச்சது எல்லாமே சாரிக்கே. என்னங்க பண்றது, எங்களுக்கு வந்து சீரியல்ல நடிக்கிறதுக்கு நாங்க தான் எங்களோட காஸ்டியூம்ஸ் எடுத்துட்டு போனோம், அவங்க கொடுக்க மாட்டாங்க. இதே படமா இருந்ததுன்னா அவங்க கொடுப்பாங்க. சோ அது வாங்குறது எங்களுக்கு இதா இருக்கு. அதே மாதிரி 1988ல நீங்க உங்க கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 37 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்ல. ஒரு பெரிய நம்ம சொல்லலாம், ஒரு ஒரு துறையில ஒரு 10 வருஷம் பயணிக்கிறதே ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அது சினிமால அவ்வளவு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல 37 இயர்ஸ் கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்துக்கு நடுவுல கடுமையான உழைப்பு, டெடிகேஷன் அதெல்லாம் இருந்ததுனால மட்டும்தான் இறைவன் இன்னமும் என்னை இங்க வச்சிருக்காரு. எப்பயுமே நான் அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து சினிமா, ஒரு யூடியூப் இல்ல நடிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு பேஷனா ஒரு உயிரா நினைச்சு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெடிகேஷன் இருக்கணும். நமக்கு என்ன கேரக்டர் கிடைச்சாலும், ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் அதை நல்லா பண்ணணும்னு நினைக்கணும். நம்ம என்னடா இது போய் ஒரு சின்ன கேரக்டர், இது எப்படியோ ஒண்ணு பண்ணிட்டு போலாம் போ அப்படின்ற மாதிரி போக கூடாது. எதுவா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஒரு டெடிகேஷனோட பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மேல தூக்கி விடுறதா வரும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து நீங்க உங்களோட இதுக்காக நீங்க தாங்கிக்க போறீங்க. அந்த கஷ்டம் உங்களை நாளைக்கு தூக்கி விடும். இந்த மாதிரி விஷயங்கள் தானே தவிர நம்ம எடுத்தோடனே யாருமே பெரிய ஆளா வரவே முடியாது. நானும் எவ்வளவோ கஷ்டமான பாதைகளை கடந்துதான் வந்திருக்கேன். அப்போ எல்லாம் நான் என்ன நினைச்சுப்பேன், நம்ம பிடிச்சி வந்திருக்கோம், நம்ம வேலையை கரெக்டா செய்யணும். எனக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுன்னா நான் ஒரு நிமிஷம் யோசிப்பேன், இந்த சூழ்நிலையில இருந்து நம்ம எப்படி வரணும் அப்படின்னு, வெளியே வரணும், பிரச்சனை இல்லாம எப்படி வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சு நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பேன். அப்பவுமே நான் சொல்வேன், சார் இல்ல சார் நான் இந்த கேரக்டர் பண்ணல சார், இந்த மாதிரி பண்ணல சார், இந்த சீன் இந்த மாதிரி நான் இது பண்ணதில்லை, அப்படிதான் பேசுவேனே தவிர சார் இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படி நான் பேசவே மாட்டேன். அப்ப என்னன்னா அவங்களுக்கே சரிப்பா இந்த அம்மா வந்து இப்படிதான் போல இருக்கு, சரி ஓகே மேடம் நம்ம இப்ப இதை மாத்திக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம் முன்னாடி சொல்றேன், இப்போ இல்ல.
இப்ப வந்து எனக்கு தகுந்த கேரக்டர்ஸ் குடுக்குறாங்க, அது மாதிரி நானும் பண்ணிட்டு வரேன். ஓகே. இப்போ நீங்க வந்து ப்ளே பண்ணும்போது நீங்க என்னைக்கு அட்ரஸ் கொடுத்தாலும் பண்ற அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா நீங்க சின்ன வயசுலயே ரொம்ப ஃபேரா இருந்தீங்க. லைக் ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி இருந்தீங்க. அப்போ உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா, நீ ஏன் இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ற, நீ ஹீரோயினா பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்லி அப்படி ஃபோக்கஸ் பண்ண வச்சாங்களா? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து தங்கச்சி கேரக்டருக்கு வந்தேன். தங்கச்சி கேரக்டர்ல இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 படங்கள் தங்கச்சியாவே தான் வந்துட்டு இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் பாலைவன பறவைகள் ஹீரோயினா பண்ணேன். இவரு சக்திகுமாரோட சிவஸ்ரீ பிக்சர்ஸ், வாசன் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க கம்பெனில. அவங்களே எனக்கு அடுத்து அன்பு சங்கிலின்னு ஆனந்த் பாபு கூட திருப்பி ஹீரோயினா கொடுத்தாங்க. அப்புறம் என்னன்னா, அந்த ஹீரோயினா ஒரு படத்துல சஸ்டெயின் ஆகுறதுங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தது. காரணம் என்னன்னா, படம் நல்லா ஓடணும், சக்சஸ் ஆகணும், அப்பதான் நம்ம ஃபேஸ் வெளியே தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னில என்னால ஹீரோயினா எனக்கு சஸ்டெயின் பண்ண முடியல. பட் யாரும் என்னையே இந்த கேரக்டர் பண்ற அப்படிங்கிறது இல்ல. அது என்னோட சாய்ஸ் தானே. வேணும்னா நான் பண்ண போறேன், வேண்டாட்டி விட போறேன். அது யாரும் நம்மள வந்து கம்பல் பண்றதுங்கிறது எதுவும் இல்ல. நீங்க அந்த ஒரு டெசிஷன் எடுத்தனாலதான் இன்னும் 37ல இருந்து இன்னும் லோடிங் அந்த ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு. ஆமா, எனக்கு என்ன சினிமால இருக்கணும். ஆமா, நம்ம ஒர்க் பண்ணணும். சினிமால இருக்கணுங்க இல்ல, ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், சும்மா இருக்க கூடாது.